ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அந்த கிருபையாக இந்த இடத்துல என்னை அழைத்து வந்திருக்கா. இந்த வாய்ப்பு அளித்ததான சியோன் விடுதலை கூடாரத்தின் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் ஐயாவுக்கும் அதை சார்ந்திருக்கிற கமிட்டி மெம்பர்ஸுக்கும் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் பேராயத்தின் சார்பாகவும் எங்கள் இதயத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது கடைசி காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு நன்றாய் தெரியும். காலங்களை நிதானிக்கிற அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்களெல்லாம் எதையோ குறித்து ஓடிட்டுருப்பாங்க. புதுசாக இதை கண்டுபிடிக்கணும், புதுசாக எதாவது தயாரித்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு மட்டும் நன்றாய் தெரியும் இது கடைசி காலம் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியான ஒரு ஆவி நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை கொண்டு தான் இந்திய தேசத்தை ஆண்டவர் நம்மளை மீட்கணும்னு சொல்லி நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பலவீனம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் பலவீனத்தில் அவருடைய பலம் நமக்குள்ள என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். நான் அவங்கள பார்க்கும் பொழுது நல்ல ஒரு யுத்த புருஷங்களாக நான் பார்க்குறேன். பாருங்கள், ஏன்னா வேறு வழியே கிடையாது. சத்தியத்தை சுமந்து சொல்லக்கூடிய கட்டாயம் பாக்கியமும் கர்த்தர் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். வேறு எந்த வழியும் கிடையாது. வேறு யாரை கொண்டும் சரி என்ன செய்ய முடியாது. இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. பார்க்கறதுக்கு நம்ம பலவீனமானவளை போல தெரியலாம். நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்மளே யோசிக்கலாம் சில நேரத்தில். ஆனால் நம்மோடு இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர். அடிக்கடி ஐயா சொன்னாங்க, கலெக்டர் மேலே பெட்டிஷன் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டோம். உயர்நீதிமன்றத்தில் தலைமை செயலாளர் மேலே வழக்கு போட்டோம். தமிழகத்தினுடைய இயக்குனர் டைரக்டர் ஆஃப் மைனாரிட்டி அவங்க மேலே போய் வழக்கு போட்டோம். ஏன் போட்டோம்? நியாயமாக தான் நம்ம போட்டோம். நியாயமான காரியங்களுக்காக தான் போட்டோம். அரசாங்கம் எந்த ஒரு ஜீவோ பாருங்கள், 2017 ஒரு ஜீவோ போட்டாங்க கல்லறை தோட்டம் தொடர்பாக, 2018 ஒரு ஜீவோ, 2019 ஒரு ஜீவோ, 2020 ஒரு ஜீவோ, 2024 ஒரு ஜீவோ, மொத்தம் 6 ஜீவோ போட்டாங்க. எங்கேயாச்சும் தமிழ்நாட்டில் கல்லறை தோட்டம் கிடச்சிச்சா? யாருக்குமே கிடைக்கல. அதாவது மெயின்லைன் சர்ச்சு கூட கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கல்லறை தோட்டத்தில் என்ன இருக்குது? கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம் தான் இருக்குது. இந்த அடிப்படை உரிமையே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கிறோம். பாருங்கள், அதை என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயம், சிறுபான்மை தானே கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர் தான் சொல்கிறாங்க இந்தியாவில், அப்படி தானே பாஸ்டர்ஸ்? ஆனால் அந்த சிறுபான்மையிலேயே சிறுபான்மையாக இருக்கிற கிறிஸ்தவங்க யார் தெரியுமா? நாம் தான். இந்த சிறுபான்மை கூட்டம் நம்மளை இன்னும் சிறுபான்மையாக வைத்திருக்கிறாங்க. பெந்தகோஸ்தே சுயாதீன பாஸ்டர்களை என்ன செய்கிறாங்க? இன்னும் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 600 கோடி ரூபா ரோமன் கேத்தலிக்கும் சிஎஸ்ஐக்கும் சிறுபான்மையுடைய ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை கோடி? எங்கே தெரியுமா? வேலூர் மாவட்டத்தில் மட்டும். இதில் எத்தனை பாஸ்டர் எவ்வளோ ரூபா நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க? பங்கு வந்திருக்கு உங்களுக்கு? யாருக்கா வந்திருக்கா? 600 கோடி. என்கிட்ட எல்லாம் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. எல்லாமே ரெக்கார்டோடு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். டீச்சர்ஸுக்குடைய பணம் சம்பளம் எல்லாமே சிறுபான்மைக்கு கொடுக்குற தொகை தான். 600 கோடி ரூபா பெரிய பெரிய பேராயங்கள் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பெந்தகோஸ்தே ஊழியக்காரர், நீங்கள் கிறிஸ்தவங்களா இந்துவா முஸ்லீமா? நீங்கள் சிறுபான்மை இல்லையா? அப்போ அதுக்கு உண்டான நிதியில் ஏதாச்சும் ஒரு சிறிய பங்கு உங்களுக்கு கிடச்சிச்சா? கிடைக்க. ஏமாற்றம் இதெல்லாம் பொறுக்க முடியாததான். 2021 நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து வழக்கு போட்டோம். நாங்கள் கிறிஸ்தவங்க தான். நீங்கள் உங்கள் பார்வையில் சிஎஸ்ஐயும் லுத்ரனும் அப்புறம் யார் ஆர்சி மட்டும்தான் உங்களுக்கு சிறுபான்மையாக தெரியுறாங்க. நாங்கள் யாரும் உங்களுக்கு பார்வைக்கு என்ன தெரியலன்னு சொன்னாங்க. அப்போ தெரியணும்னா சட்டப்படி அரசாங்கத்தில் போய் பதிவு பண்ணணும். நம்மக்கிட்ட அந்த பதிவு கிடையாது. பெந்தகோஸ்தே ஊழியக்காரர் என்ன இல்லை, ஊழியம் இருக்குதே தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. வருத்தப்பட்டுக்கு போகிறீங்க, ஊழியம் இருக்குது, தாகம் இருக்குது, சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லி. ஆனால் என்ன இல்லை, சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்போது என்ன செய்யணும்? சட்டப்படி ஒரு பைலாவை உருவாக்கி அரசாங்கத்தில் போய் பதிவு செய்து, நாங்கள் பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க இருக்கிறோம், எங்களுக்கும் அதனுடைய சிறுபான்மை கிடைக்க வேண்டிய உதவித்தொகையில் கிடைக்கணும்னு சொல்லி முதல் இந்திய தேசத்தில் முதல் வழக்கு தொடுத்ததே நாங்கள் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த வழக்கில் ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். அந்த ஜெயத்தை கொடுத்து தான் இப்போ எல்லா காரியத்தையும் அரசாங்கத்தில் போய் பங்கு கேட்குறோம். நாங்கள் கேட்குறோம், இந்த 600 கோடி ரூபாயில் கிறிஸ்துவ நிறுவனங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பெந்தகோஸ்ட் இப்போ சிஎஸ்ஐ பாஸ் லெட்டர் கொடுத்தா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பெந்தகோஸ்ட் லெட்டர் கொடுத்தா ஏதாவது அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனால் நியாயமாக அதுக்கு நமக்கு பங்கு இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், 50% மற்ற பேராக எங்களுக்கு பங்கு இருக்கும் போது, சிறுபான்மை துறைக்கு பங்கு இருக்கும் போது அந்த 10% என்ன பண்ணுங்க, பெந்தகோஸ்தே சுயாதீன ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க. இது நியாயமாக இல்லைங்களா? எத்தனை பாஸ்டருடைய ஒய்ஃபு அந்த கல்வி நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க? எல்லாம் முழுக்க முழுக்க அவங்களுக்கே தான் போட்டுக்கிறாங்களே தவிர நமக்கு என்ன பண்ணல. ஆனால் கிடைக்கிற ஃபண்டு யாருது? நம்முடைய ஃபண்டு. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு நம்ம இன்னும் சொல்லாமலே இருக்கிறோம். பெரிய பெரிய மூத்த ஊழியக்காரங்களை என்ன செஞ்சிட்டாங்க, ஊழியன்னு போயிட்டாங்க. இந்த அடிப்படை உரிமையை என்ன செய்யலை சொல்லணும். முதல்ல தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் தான் அதை பிரித்து காமிச்சு எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த சிறுபான்மையினருக்குன்னு ஒரு ஃபண்டு கொடுக்குறீங்கள, அதில் 10% யார் கொடுக்கணும்? பெந்தகோஸ்தே சுயாதீன ஊழியக்காரனுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அதை வழக்கு போட்டு கோரிக்கையாக வச்சு அதையும் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ சீக்கிரத்தில் ஜெயமாக எடுத்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏசப்பாவுடைய கிருபை தான். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, நமக்காய் பரிந்து பேசுகிற தேவன். ஐயா சொன்னாங்க, 8 தாசில்தார் மேலே இந்த வேலூர் மாவட்டத்தில் நாங்கள் வழக்கு போட்டிருந்தோம். 8 தாசில்தார் மேலே வழக்கு போட்டோம். கலெக்டர் ஜிஓவில் எல்லாம் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் தாசில்தார் நம்ம போனால் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. இப்போ எங்கிட்ட இருந்திருக்கார், பாஸ்டர் வந்திருக்கார். எத்தனை முறை நாங்கள் தாசில்தார் போய் பார்த்துருப்போம்? ஒரு 10 முறை போயிருப்போம். ஐயாவும் வந்திருக்கிறாங்க, எங்கள் அமைப்பை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. நிறைய முறை நாங்கள் போய் முயற்சி பண்ணுறோம். ஆனால் என்ன செய்யறதில்ல, அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. லெட்டர் கொடுப்போம், தூக்கி வாங்க செய்கிறோன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன செஞ்சோம், சட்டப்படி அரசாங்கத்தில் ஜிஓ இருக்குது, அந்த ஜிஓவில் என்ன செய்யணும், எங்களுக்கு நீ கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டோம். அந்த வழக்கு நல்லா நடந்துட்டு வந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் இடையில ஸ்டக் ஆகி நின்று போச்சு, பண தேவையினால் ரொம்ப ஸ்டக் ஆகி போச்சு. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, இந்த மேடையில் இந்த சேன்பாக்கத்தில் இருக்கிற பாஸ்டர்ஸுங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப பலனாக இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாரு, மூத்த ஊழியக்காரர் அவங்க அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு அதற்கான தொகையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற ஊழியக்காரங்க உடனடியாக அதை என்ன பண்ணாங்க, அதுக்கான ஃபண்டை கொடுத்து அந்த வழக்கை முடித்து கடந்த 27ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கலெக்டரே வந்து நேரடியாக ஆஜராகி 2 ஆர்டிஓ ஆஜராகி சைன் பண்ணாங்க. இந்தந்த சர்வே நம்பரில் இந்தந்த இடம் கல்லறை தோட்டத்துக்கு வேலூர் மாவட்டத்தில் இந்த பேராயத்துக்கு இந்த சங்கத்துக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சைன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஜெயம். அதுக்கு முன்னாடி நம்ம வேத வசனத்துக்கு நம்ம கடந்து போவோம். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை தான் நமக்கு பலனாக இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இதே காரியம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களாக இருக்கிறதுனால எனக்கு ஊழியத்தில் அதிகமான அனுபவங்கள் கிடையாது. நான் சட்டத்துறையில் இருந்ததுனால எனக்கு அதிகமாக தெரியும். ஆனால் எங்கள் அப்பா மிஷினரி, எங்கள் அப்பா பிளெஸ்ஸிங்குடைய மிஷினரியாக இருந்தாங்க. BOMல அப்பா 24 வருஷம் மிஷினரியாக இருந்தாங்க. என் சித்தப்பாவும் மிஷினரி, எங்கள் பெரியப்பாவும் மிஷினரி. ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் மிஷினரின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? எதுவுமே இல்லாமல் ஆண்டவருக்காக போனவங்கன்னு அர்த்தம். எங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவோம் அடிக்கடி. எங்கள் அப்பா சொல்லுவார், என்னப்பா எனக்கு சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்போம். எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, லுங்கியை தூக்கி காட்டுவாங்க. முட்டியை தூக்கி காமிச்சாங்கன்னா முட்டி என்ன பண்ணியிருக்கோம், காப்பு காய்ச்சி இருக்கும் பாருங்கள். இதுதான்ப்பா உங்களுக்கு என்ன பண்ணோம், பின்னாடி சாப்பாடு போடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. சித்தேரி மலையில் 24 வருஷம் அங்கேயே ஊழியம் செஞ்சுட்டாங்க. திரும்பி வரும்போது என்ன இல்லை, சொந்த வீடு கிடையாது. இதுதான் ஊழியக்காரனுடைய ஸ்டேட்டஸ். ஹல்லேலூயா. ஒன்றும் கிடையாது, வெறும் கையாக தான் வந்தோம் பாருங்கள் இந்த வேலூருக்கு. ஆனால் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இப்போது அறுவடை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா கூட இருந்த மிஷினரிங்க 17 பேர். அவர் 9 சபையை ஆரம்பித்தார். அப்பா 9 சபையும் ஊழியக்காரனுக்கே கொடுத்துட்டார். அந்த 17 பேருக்கு இன்றைக்கு கர்த்தர் எங்கள் அப்பா காலத்தில் இருந்த அந்த உதவித்தொகையை நாங்கள் இன்னும் கொடுத்துட்ருக்குறோம். ஆமென். எல்லாம் மூத்த ஊழியக்காரங்க, எந்த வருமானமும் கிடையாது. நானும் அரசாங்க வேலையிலேருந்து வெளியே வந்துட்டேன். 4-5 வருஷம் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்மோடு இருக்கிற ஒரு பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், நெகேமியா புஸ்தகத்தில் ஒரு சில வசனங்களை மட்டும், இது என்ன கடைசி காலம், நம்ம இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படி என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு நான் முடிக்கலான்னு இருக்கிறேன். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு 14வது வசனம் படிங்க. 14வது வசனம். நான் நெகேமியா புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 14வது வசனம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரத்திக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணோம். இப்போ யாருக்கெல்லாம் நம்ம யுத்தம் பண்ணணுமா? நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய வாழ்வின் அச்சாரத்துக்காக, நம்ம சபையை காப்பாற்றுவதற்காக இத்தனை வருஷம் பாடுபட்டு செய்த ஊழியம். இத்தனை வருஷம் பாருங்கள், எத்தனை பேர் இதில் சர்ச் வச்சுருக்கிறீங்க? சர்ச் வச்சுக்கிறவங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம். அது ஒரு சர்ச்சு, ஒரு கல் அதில் வைக்கணும்னு சொன்னால் எத்தனை கண்ணீர் இருக்கும் தெரியுமா? அந்த ஊழியக்காரன் நிறைய பேர் நம்ம யோசிப்போம், பாருங்கள், இவ்வளோ காசு வந்து இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காரு பாஸ்டர். இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாடுகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற முழங்கால், அதுக்கு பின்னாடி இருக்கிற அவமானங்கள், நிந்தைகள் எத்தனை சொல்லவே முடியாது பாருங்கள். ஏன்னா தகப்பனாரோட கூட இருந்து நான் பார்த்துருக்கிறேன் பாருங்கள். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்காக எத்தனை நாள் அவங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைங்க இதெல்லாம் உருவாக்கி கடைசி நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். அரசாங்கத்தில் பல்வேறு உத்தரவுகள் வந்துனே இருக்குது. யாராச்சும் அந்த ஜியோ நீங்கள் படிக்கிறீங்களா என்ன தெரியாது பாருங்கள். எத்தனை பேர் இப்போ ஊழியக்காராக இருக்கிறவங்க எத்தனை பேர் நீ கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க? கை தூங்க பார்ப்போம். சட்டப்படி கிறிஸ்தவங்களா? சர்டிஃபிகேட் படி பாருங்கள். இப்போ ஐயா கை தூக்குனார் பாருங்கள். எத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறீங்க? 35 வருஷம். ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் நான் கிறிஸ்தவனாக மாற்றினேன். அம்மாவா இல்லையான்னு கேளுங்க பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் அரசாங்க விதிப்படி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆந்திராவிலலாம் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவங்க மட்டும் ஆலயத்துக்குள்ளே போங்க, நான் உங்களுக்கு தடை பண்ணலை. அரசாங்கத்தில் பதிவு பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்தவங்க தானே செய்யுங்க, உங்கள் தேவனை நீங்கள் ஆராய்ச்சிங்க. ஆனால் அப்படி இல்லாதவங்க ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்னு விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சட்ட விழிப்பு வேணும். இது கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். பொது சிவில் சட்டம்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஆமாம் தானே? எத்தனை பேருக்கு தெரியாது? எங்கே நிறைவேற்றிருக்கிறாங்க? முதல்ல உத்தரகாண்டில் என்ன பண்ணிட்டாங்க? அமல்படுத்திட்டாங்க. அடுத்தடுத்து எல்லா மாநிலத்துக்கும் வந்துச்சுன்னா அந்த பொது சிவில் சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் 10 பேரை வச்சு, அதாவது எங்கே கூட்டம் நடத்தினாலும் அது அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கணும். அந்த 10 பேரும் அந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும். மற்றவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது உள்ளே வந்து. அப்படி வந்து நீங்கள் ஆராதனை பண்ணிங்கன்னா உங்களை தீவிரவாத ஒரு சட்டத்தின்படி உங்களை என்ன செய்வேன்? நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு 10 பேர் கூட கை தூக்கல நீங்கள். ஆனால் கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், விழிப்புணர்வு இல்லை. எந்த நேரம் பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம்? ஊழியம் இப்படியே ஓடிட்டுருக்குறோம் பாருங்கள். 2வது, சலுகைகள் பறிக்கப்பட்டுருமோன்னு பயம். எந்த எஸ்சி எஸ்டிக்கும் இப்போ என்ன இல்லை, 10 வருஷமாக எந்த சலுகையும் அரசாங்கம் கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. இது யுத்த காலம், இது கடைசி காலம் பாருங்கள். வசனம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்துக்காக என்ன செய்யுங்க? யுத்தம் பண்ணுங்கள். உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் என்ன செய்யுங்க? யுத்தம் பண்ணுங்கள். அடுத்த வசனம் படிங்க. எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். பாருங்க, இதுல முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நெகேமியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஊழியத்தை அலங்கத்தை கட்ட அவர் பிரயாசப்படும் பொழுது என்ன நடக்குதான் பாருங்களேன். அந்த சன்பலாத்தின் ஆவிகள். முதல் வசனம் படிங்களேன். முதல் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை கோபித்து எரிச்சல் அடைந்து சங்கந்தம் பண்ணி என்ன இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ, உயிர் கொடுப்பார்களோ என் சகோதரருக்கும் சொன்னான். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி என்ன நடக்குது? மறைமுகமானா
சன்பலாத்தின் ஆவிகள், ஆண்டுடைய பிள்ளைங்களை பலவீனப்படுத்தக்கூடிய ஆவிகள். ஆனால் இதையும் தாண்டி தான் நெகேமியா என்ன செஞ்சாங்க, அலங்கத்தை கட்டி முடித்தாங்க. ஏன்னா நம்மோடு இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரணம் தெரியுங்களா, யுத்தம் பண்ணணும், யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். இது கடைசி காலம் தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யணும், யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ இருந்த மாதிரியே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அரசாங்கம் தொடர்ச்சியாக ஜீவோ போட்டிருக்காங்க. 2022 பிறகு கிட்டத்தட்ட 18 ஜீவோ வந்திருக்குது பாருங்கள். யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நான் எல்லாத்தையுமே ஐயாட்ட அனுப்பியிருக்கிறேன். ஒரு சில ஜீவோ ஐயாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். மறுபடியும் நான் அனுப்புகிறேன். நீங்கள் எல்லாம் சும்மானா இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், நேரம் கிடைக்கும் போது அந்த ஜீவோவை பாருங்கள். ரொம்ப 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 கஷ்டம். நம்ம ஊழியர் செய்து ரொம்ப கஷ்டம் பாருங்கள். நீ கட்டி வச்சிருக்க அந்த ஆலயத்தை பாதுகாக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி என்ன இருக்குது, சட்டங்கள் வந்து கொண்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். வசனம் சொல்லுது பாருங்கள், இதில் எடுத்துக்கொள்ளும் பாருங்கள். 17வது வசனம் படிங்களேன். 17வது வசனம். அலங்கத்திலே கட்டுகிறவர்களுக்கும் சுமை சுமக்கிறவர்களுக்கும் சுமையேற்றுகிறவர்களுக்கும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஆயுதம்னா நீ உடனே கத்தியெல்லாம் எடுத்துக்கூடாது, சட்டத்தை எடுத்துக்கொள்ளணும் பாருங்கள். சட்டம் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்திய அரசியல் சட்டப்படி எல்லா இடத்துலையும் எல்லா மதத்தையும் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம், எல்லாத்துக்கும் நமக்கு இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட சில காரியங்கள் சரியில்லாதனால, ஒன்றும் இல்லை, ஒரு ஊழியக்காரர் போய் பிரசங்கம் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், அவங்கள திரும்பி அவங்க கேட்கும்போது சென்னிமலையில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சுங்க. சென்னிமலைன்னு ஒரு இடம் ஈரோடு பக்கத்தில். அங்கே பாஸ்ட் அம்மாவை நைட் ஜபக்கூட்டத்தில் வந்து மண்டையை உடைச்சிட்டார். கேஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க நைட்டு வந்து 12:30 மணி. டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க. கேஸ் எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்ட் அம்மாவும் பாஸ்ட் என்ன செய்யலை, சர்டிஃபிகேட் படி கிறிஸ்தவங்களாம் மாறல. சர்டிஃபிகேட் என்னவா இருக்குது, இந்துவாக இருக்குது பாரு. நிறைய நேரம் கர்த்தருடைய பிள்ளைங்க தெளிவுள்ளவளாக இருங்க. லாபமான எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று விடணும். சில காரியங்களை நீங்கள் விடாததுனால தான் ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போடணும், ஆண்டவருக்கு முழுமையாக வரணும், அது முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் போய் கெசட்டில் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக என்ன பண்ணலாம், சேவை மையத்தில் நீங்கள் மாற்றலாம். அதை செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஊழியத்தை இன்னும் வல்லமையாக செய்யலாம், சட்டப்பூர்வமாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவ நலவாரின்னு சொல்கிறாங்க பாருங்கள். கிறிஸ்தவ நலவாரின்னு சொல்லி அதில் எத்தனை பேர் நலவாரியத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க? உட்காந்துக்கிறவங்க எத்தனை பேர் நலவாரியத்தை பதிவு பண்ணி புக்கு வாங்கியிருக்கிறீங்க பாருங்க. வாங்கியிருக்கிறீங்க. இப்போது நீங்கள் அதில் ஒரு சின்ன காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அதில் ஒருத்தராக போய் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனை பேர் போய் பதிவு பண்ணீங்க? 4 பேர். நீங்கள் ஐயா 7 பேர். 7 பேர் தான் பதிவு பண்ணணும். அவரை நம்ம அமைப்பில் இருக்கிறவர். இந்திய அரசியல் சட்டப்படி பார்த்தீங்கன்னா 7 பேர் கிறிஸ்தவங்களாம் நீங்கள் அரசாங்கத்தில் பதிவு பண்ணால் தான் அது சபை, அதான் திருச்சபை, அதான் சட்டம். நீங்கள் ஒருத்தராக 2 பேராக பண்ணிங்கன்னா அதில் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அவருக்கு பாருங்கள், அவர் கொடுத்த சர்டிஃபிகேட்டில் 7 பேர்லேயும் அவங்க சர்ச் பேர் இருக்கும், தலைமை போதகர் யார் பேர் இருக்கும், அவருடைய பேர் இருக்கும். ஆனால் மற்ற அமைப்பு மூலமாக நீங்கள் போய் அங்கே பதிவு பண்ணும்போது தலைமை போகிற அந்தஸ்து வந்து அவங்களுக்கு போயிடும், நீங்கள் அவங்கள்ட்ட வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க தெளிவுள்ளவளாக இருங்க. இது யுத்த காலமாக இருக்குது. நம்ம அநேக செய்தி கேட்டிருப்போம் பாருங்கள். நான் உங்களுக்கு தெரியாத செய்தி நான் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் ஒரு சில காரியங்களை மட்டும் ஆண்டவர் எங்கிட்ட பேசின காரியங்களை சொன்னேன். இது யுத்த காலன்றதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள். 2வது, நீங்கள் உங்களுடைய ஊழியத்துக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக என்ன செய்யணும். இப்போது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம யுத்தம் செய்ய வேண்டியவளாக இருக்கிறோம் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 2 வசனம் படிங்க, அது தொடர்ந்து படிங்க. 19வது வசனம் படிங்க. இல்லை, நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமா இருக்கிறது, நான் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமா இருக்கிறோம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடு கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார், எக்கால சத்தம். இப்போ கூப்பிட்டுருக்காங்க பாஸ்டர், எதுக்கு தெரியுமா கூப்பிட்டுருக்காங்க? உங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. மட்டில் வந்து சேருங்க. மட்டில் வந்து ரத்னவேல் பாண்டியன் ஐயா ஒருத்தர் வந்தாங்க. யாருக்கா தெரியுமா? மட்டு ஊழியத்தில் கேள்விப்பட்டீங்களா? ரத்னவேல் அண்ணன்னு தெரியுமா ஐயா? பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரும் எங்கள் அப்பாவும் நெருங்கிய நண்பர். அவங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. அது சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நாங்கள் மட்டு ஒட்டஞ்சத்தில் தான் ஹெட் ஆஃபீஸ்.
எத்தனை பேர் ஒட்டஞ்சத்திரம் போயிருக்கிறீங்க? 2 பேர் தான் போகிறீங்க. இதுதான் ஹெட் ஆஃபீஸ் பாருங்கள். அங்கே அநேக முறை நான் போய் எங்கள் அப்பாவோட தங்கியிருக்கிறோம். அங்கே மிஷினரி ஊழியத்தில் போய் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், தங்கியிருக்கிறோம். ஏன் இது சொல்கிறேன்னா, இதெல்லாம் அவசியம். அந்த தாகத்தோடு அவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க அதில் கட்ட வேண்டிய சந்தா கூட என்ன பண்ணுறதில்ல. எவ்வளோ செலவு பண்ணுவாங்க பாருங்கள், வீணாக செலவு பண்ணுவாங்க. சும்மா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க, 1000-500 செலவு பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு டிசிப்ளின் இந்த இடத்துல இதில் இருந்தால், அந்த ஸ்தாபனத்தில் நம்ம இருந்தால் நமக்கு என்ன உண்டு, அது ஒரு ஒழுக்கம். அதில் ஒரு பெனிஃபிட்ஸ் விடுங்க, ஆனால் அதில் ஒரு டிசிப்ளின். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கணும், அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இதெல்லாம் பாதுகாப்பு. அது பாருங்கள் 25,000 வருது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பாதுகாப்பு. இந்த நலவாரியத்தில் பாருங்களேன், இந்த நலவாரி கிறிஸ்தவ நலவாரியத்தில் ஒரு ஊழிக்காரங்க இறந்து போயிட்டால் எவ்வளோயா உங்களுக்கு கொடுக்குறாங்க? அதெல்லாம் தெரியாது, ஆனால் கார்டு வாங்கிட்டீங்க, 1 லட்ச ரூபா. ஆனால் நாங்கள் என்ன வழக்கு போட்டோம் தெரியுங்களா, மொத்தம் 18 நலவாரியம் இருக்குது தமிழ்நாட்டில். எத்தனை நலவாரியம்? அந்த 18 நலவாரியத்தில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது தெரியுமா, கிறிஸ்தவ ஊழியக்காரங்களுக்கு தான். இதை எந்த பேராயமும் கேட்கல, எந்த அமைப்பும் போய் கேட்கல. நாங்கள் தான் அப்ஜெக்ஷன் பண்ணோம் கோர்ட்டில். இது என்ன நியாயம்? இது 18 நலவாரியம் இருக்குது, எங்களுக்கு கிடைக்கிற உதவி மட்டும் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு கட்டிடம் கட்டுற ஒரு மேஸ்திரியோ இல்லை ஒரு சித்தாலோ இறந்து போயிட்டால் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோயா? 5 லட்சம். ஊழியக்காரங்க அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறோம்ப்பா. நாங்கள் அது அப்ஜெக்ஷன் பண்ணோம் கோர்ட்டில். எங்கள் ஸ்டேட்டஸ் ரொம்ப நீங்கள் கவர்மெண்ட் தப்பாக என்ன பண்ணுறீங்க, ரொம்ப கீழே வச்சுருக்கிறீங்க. அதில் என்ன நலவாரியத்தில் இருக்குதோ அதே ரூல் படி எங்களுக்கு என்ன பண்ணுங்க, 5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டோம். அதில் இன்னொரு வழக்கு இருக்குது. கட்டிட தொழிலாளர்களும் இடம் வச்சுருந்தா மற்ற நலவாரியத்தை சேர்ந்தவங்க இலவசமாக என்ன பண்ணலாம், அவங்க வீடு கட்டிக்கலாம். எவ்வளோ தராங்க கவர்மெண்ட் ஐயா? பின்னாடி சொல்லுங்கள் சத்தமாக. 4.5 லட்சம் தரும். நான் சொல்கிறதுலாம் சட்டம், ஜிஓ. உங்களுக்கு ஜிஓ காப்பி எங்கள் ஊழியக்காரன்ட்டு எல்லாமே ஜிஓ காப்பி இருக்கும். இருக்கு இல்லையா உங்கள்கிட்டலாம்? எல்லாத்தையுமே இருக்குது பாருங்கள். நாங்கள் எதுவும் சும்மா சொல்லலை, எல்லாமே என்ன இருக்குது, சட்டம். ஆனால் இதை யாருமே எந்த பேராயமும் முன்னெடுத்து போய் எங்களுக்கு குறைச்சலாக இருக்குது, எங்களுக்கு கிடைக்கல, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, யாரும் கேட்கல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டோம் கோர்ட்டில். அதையும் பார்த்துட்டு அந்த சிறுபான்மை மைனாரிட்டி டைரக்டர் ஐஏஎஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது அந்த ஈக்குவலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் தர்றதுக்கு அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதிட்டு எங்களுக்கு காப்பி போட்டிருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்கள். இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. இதெல்லாம் புரமஸ்தியார் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சித்தால், பக்கத்தில் இருக்கிற சித்தால் வாங்குவான் பாரு, அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் கூட யாருக்கு இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இல்லை. அப்போ அரசுடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்கள். 60 வயசுக்கு மேலே போனால் பென்ஷன் கொடுக்கணும். யாருக்கா தெரியுமா? யார் கொடுக்கணும்? கிறிஸ்தவங்க நலவாரியத்தில் கொடுக்கணும். 60 வயசுக்கு மேலே போனால். இதில் பாருங்கள், 60 வயசுக்கு மேலே போனால் பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி ரூலில் இருக்குது. ஆனால் அங்கே பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பதிவு பண்ண மாட்டுறாங்க. அப்படி தானே ஐயா? 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள், 60 வயசுக்குள்ளே வந்து பதிவு. அப்போ எப்படி அந்த ஜீவம் அவங்களுக்கு பொருந்தும்? அப்போ அவங்க கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் கிடைக்காம போயிடுது. அப்போ நாங்கள் அதை என்ன செஞ்சோம், அப்ஜெக்ஷன் பண்ணோம். நீங்கள் எங்களுக்கு 2022 தான் கொடுத்தீங்க, 2024 தான் அந்த ஜீவோ எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துச்சு. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற ஊழியக்காரங்க 60 வயசு முடிஞ்சிட்டாங்க, இவங்களை எப்படி பதிவு பண்ணி அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பீங்க? அதனால் ஏற்கனவே நலவாரிய ஊழியர்களுக்கு எப்படி அந்த சபை போதகர் வந்து இவங்க எங்கிட்ட தான் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் சான்றிதழ் கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த ஓய்வூதியத்தில் ஒரு ஏமாற்றம். என்ன ஏமாற்றம் தெரியுங்களா? முஸ்லீமில் இருக்கிறவங்களுக்கு 3000 ரூபா. முஸ்லீமில் ஓய்வூதியம் எவ்வளோ? சத்தமாக சொல்லுங்கள், நான் ஜீவோ சொல்கிறேன். பூசாரிக்கு நலவாரியம் இருக்குது, 2001 ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க? இப்போது 4000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. 4000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவ ஊழியக்காரருக்கு எவ்வளோ ஓய்வூதியம்? 1000 ரூபா. பரவாயில்லையா? வாங்கிக்குவீங்களா? தெரியல. ரொம்ப அநியாயம் இந்த அரசாங்கம் செய்கிறது. நீங்கள் வந்து நம்ம நல்லா கொடுத்துட்டுருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அதில் வேறுபாடு வைத்திருக்கிறார்கள். இந்த வேறுபாடை தான் எந்த அமைப்பும் கேட்கவே இல்லை. 2001 பூசாரிக்கு நலவாரியம் அரசாங்கம் கொடுத்துச்சு, 2009 முஸ்லீமுக்கு நலவாரியம் கொடுத்துச்சு. நமக்கு எப்போ கொடுத்தாங்க நலவாரியம்? யாருக்கா தெரியுமா? 2022 கொடுத்தாங்க. எத்தனை வருஷம் பின்தங்கி இருக்கிறோம்? எத்தனை வருஷம்? 20 வருஷத்துக்கு மேலே நம்ம பின்தங்கி இருக்கிறோம் பாருங்கள். இதுக்கு வர நிதி எவ்வளோ தெரியுங்களா? ஒரு வருஷத்துக்கு வேலூர் மாவட்டத்துக்கு 10 கோடி ரூபா வருது.
அந்த 10 கோடியை செயல்படுத்தாமல் திரும்பி அமைச்சிட்டுருக்குறாங்க. தெரியுமா எத்தனை முறை திரும்பி போயிருக்குன்னு? யாருக்கும் தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனம் வைக்கணும். உங்களுக்காக உங்கள் உரிமைகள் என்ன செய்யணும்? நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், 60 வயசு அதை சொல்ல வந்துடும் பாருங்கள். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கேட்டிருந்தோம் கோரிக்கையாக, அதை வழக்கு போட்டிருந்தோம். அதில் என்ன செஞ்சிட்டாங்க? 60 வயசில் இருக்கிற மேலே நான் என்ன தரோம்? ஓய்வூதியம் தந்துடுறோம், ஆனால் அந்த 3000 ரூபான்றதை நாங்கள் அரசாங்கத்தை கேட்டு தான் தர முடியும்னு சொன்னேன். ஆனால் என்ன சொன்னேன்? முதல்ல 60 வயசுக்கு அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுங்கள், அந்த 1000 ரூபாய் வச்சு கொடுங்க. 1200 ரூபாய் 1200 என்ன பண்ணுங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அது அடுத்த மாதத்தில் அடுத்து கொடுக்குறதா என்ன பண்ணியிருக்காங்க? அரசாங்கம் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அது நம்ம கொஞ்சம் எங்கே ஆகிறவங்களுக்கு அது தேவைக்கூடாது. ஆனால் வயதான மூத்த ஊழியர்கள் இன்றைக்கி எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், ஒன்றும் இல்லை, காட்பாடி பகுதியில் எவ்வளோ பாஸ்டர்ஸ் நம்ம இங்கே இருக்கிறோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு பாஸ்டர் இறந்து போயிட்டார். ஒரு 70-75 வயசு பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அந்த பாடியை எடுக்கிறதுக்கு அந்த பாஸ்டர் மட்டும் என்ன இல்லை, காசு இல்லை. 3 நாளாக அந்த பாடியை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. பாடி ஸ்மெல் வந்துருச்சு. அப்புறம் கேள்விப்பட்டு எங்கள் அமைப்புக்கு கால் பண்ணோம். நாங்கள் போய் பார்க்குறோம், அவங்க அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஸ்மெல்லு. விஓ கிட்ட போனால் கல்லறைக்கு இடம் தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் என்ன செஞ்சோம்? உடனடியாக பாடி ரொம்ப இதாகிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகும், நீங்கள் என்ன பண்ணணும், உடனே நீங்கள் புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி சிறுபான்மைத்துறைக்கு லெட்டர் கொடுத்து அவங்க போய் அனுமதி கொடுக்க சொல்லி, அப்போ அங்கேருந்த பாஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஆளுக்கு 500 ரூபா போட்டோம். ஆனால் அங்கே வந்த நிதி பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா வந்தது. எவ்வளோ வந்தது? 35,000 வந்துச்சு. அதில் 15,000 சொல்ல பண்ணிட்டு 20,000 ரூபா அந்த அம்மா கிட்ட என்ன பண்ணோம்? எடுத்து கொடுத்தோம். இதுதான் நம்முடைய நிலைமை. இது உங்கள் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ண வேண்டிய காலம். ஊழியம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு என்ன பண்ணல தெரியல. பாருங்கள், இன்னொரு காரியம், இப்போ இந்த நலவாரியத்தில் பதிவு பண்ணிங்கன்னா ஈமச்சடங்குன்னு சொல்லி ஒரு தொகை தராங்க. தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு? புக்கில் பார்த்தீங்களா? பாருங்கள், அதில் கூட ஒரு வஞ்சனை இருக்குது. அதில் 5,000 ரூபாய். ஆனால் மற்ற நலவாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தெரியுங்களா? 25,000 ரூபாய். இது கேட்கணுமா வேணாம்? அதை மட்டும் சொல்லுங்கள். கேட்கணுமா? அதான் கேட்குறோம். ஐயா சொன்னார், கலெக்டர் மேடம் பெட்டிஷன் போடல, என் உரிமையை நாங்கள் கேட்டோம். இத்தனை வருஷம் 24 வருஷம் மிஷினரியாக இருந்த எங்கள் அப்பாவுக்கே கல்லறை தரமாட்டேன்ட்டாங்க. இதுதான் பெந்தகோஸ்தே ஊழியக்காரனுடைய நிலைமை. கல்லறையை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கல்லறை ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் சொந்தம்னு சொல்லி அந்த ஜீவோவில் இருக்குது. அந்த ஜீவோவை சுட்டி காமிச்சு நாங்கள் கேட்டோம். அப்போ அரசாங்கம் என்ன சொன்னிச்சு? கவர்மெண்ட் கோர்ட் என்ன சொன்னிச்சு? இவங்களும் கிறிஸ்தவங்க தானே, என்ன பண்ண இவங்களுக்கும் கூடுன்னு சொன்னிச்சு. இது நியாயமாக தப்பா? ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி எவ்வளோ போராட்டம் போனான்னு ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் முன்னாடி வரும்பொழுது தான் ஆண்டு பாருங்கள், எக்காலத்தை ஊதணுமா பாருங்கள். வசனம் சொல்லு பாருங்களேன், படிங்க அந்த வசனத்தை. 20வது வசனம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் ஒன்றா கூடினா போதும். யுத்தம் யார் பண்ணுவா? சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் பண்ணுவார். நீ ஒன்றும் பண்ண வேணாம், யுத்தம் பண்ணுறவர் அவரு. நீ ஆனால் என்ன செய்யணும்? ஒன்றா கூடணும். எக்காலம் ஊதுனா எக்கால சத்தத்தை கேட்டு என்ன செய்யணும்? நீங்கள் ஊதணும். இதில் பிரிவினையை உண்டாக்கி வச்சுருக்கான் பாருங்கள் பிசாசு. நான் பெரியவன், நீ எங்கள் அமைப்பு பெருசு, உங்கள் அமைப்பு பெருசு, என்ன சொல்கிறான்? பிரிவினையை தூண்டி வைத்து கொண்டிருக்கான் பாருங்கள். எங்கள் அமைப்பில் அந்த பிரிவினையே கிடையாது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் எங்கேயோ கடைகோடியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன செய்யணும்? போய் கிடைக்கணும். 2022 ஒரு ஜீவோ போட்டாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு மட்டும்தான் நீங்கள் அங்கே போய் தான் கையெழுத்து வாங்கிட்டு வரணும், அப்போ தான் நலவாரியத்தில் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதையே எடுத்து வழக்கு போட்டோம். திரும்பி அந்த அமைப்புக்கிட்ட நாங்கள் போக முடியாது. எங்கள் கூட இருக்கிற பாஸ்டர்ஸ் அந்தந்த சர்ச்சு பாஸ்டரே போய் என்ன பண்ணோம்? சைன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு நலவாரியத்தில் கார்டு கொடுக்கணும். அப்படி தான் எல்லா நலவாரியத்துலையும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு மட்டும் என்ன செய்கிறீங்க? இவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, இந்த அமைப்பில் போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்படி என்ன பண்ணுறீங்க? அனுப்புகிறீங்க. அது மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடாது. என்ன செய்யணும்? அந்தந்த சர்ச்சு போதுகிறே சைன் பண்ணி கொடுத்தா நீ கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அரசு ஆணையை திருத்தி ஜிஓ 39 திருத்தி ஜிஓ 16ன்னு சொல்லி வாங்கணும். 2024 31/1/2024 அந்த ஜிஓவை பெறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை அந்த ஜிஓலாம் மறைச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் எங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை
மறைச்சிட்டாங்க. இப்போ சாதாரண ஒரு ஊழியக்காரன்னு நேராக போய் என்ன பண்ணலாம்? ஐயா கேளுங்க, நான் வந்தேன் ஐயா அவங்க கூட, அவங்களே போய் தானே பதிவு பண்ணீங்க, அவங்களே தானே சைன் பண்ணியிருக்கீங்க 7 பேருக்கும், நீங்கள் தான் சபை போதனை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இதுதான் உரிமை. எல்லாருக்கும் போய் எல்லாம் கிடைக்கணுமே தவிர, ஆனால் நம்மளை வச்சு என்ன செய்யக்கூடாது, யாரும் அரசியல் பண்ணக்கூடாது, பிரிவினையை தூண்டக்கூடாது. நீங்கள் நிறையா அப்படி, அதனால் என்ன கிடைக்குன்னா யாருக்கு கிடைக்க வேண்டிய போய் சலுகை கிடைக்கல. அதனால் பாருங்கள், கர்த்தர் சொல்லி நான் பாருங்கள், எக்கால சத்தத்தை கேட்கும்போது நம்ம என்ன செய்யணுமா, என்ன செய்யணும் பாருங்கள், எல்லாம் ஒன்றா கூடணும். யுத்தம் யார் பண்ணுவா? கர்த்தர் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இது கடைசி காலமாக இருக்குது. பாருங்கள், எத்தனை சன்பலாத்தின் ஆவிகள் நம்மளை எதிர்த்தாலும் நமக்காக யுத்தம் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார். ஜெயகிறிஸ்து நம்மோடு கூட இருக்கார். எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். பாருங்களேன், இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குற ஒரு வார்த்தைகள். அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிங்க. முதல் வசனம், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குகளையும் ஒழித்துவிட்டு குழந்தைகளைப் போல வாஞ்சையாக இருங்க. படிங்க ஐயா, தொடர்ந்து படிங்க. ஜீவனுள்ள நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இது நல்லா எல்லாருக்குமே தெரியும், நம்ம கர்த்தர் தயவு உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம இம்மட்டும் ஆண்டவர் நம்மளை ஊழியத்தை செய்வார். இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கக்கூடாத ஒரு அந்தஸ்தை கர்த்தர் நம்ம கொடுத்தார். அவர் செஞ்ச ஊழியம் பாருங்களேன், அவர் சுமந்த வார்த்தை. அந்த வார்த்தையை அடிக்கடி இந்த பைபிள் படிக்கும்போது ஒரு பயம் வரும் தெரியுங்களா? ஏசப்பா பேசின வார்த்தையை நம்ம வாயில் பேசுகிறோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அப்பா அடிக்கடி சொல்லுவார் பாருங்கள், எங்கள் அப்பா சொல்லுவார், நான் சரியாக ரசிக்கப்படலை. எங்கள் அப்பா ஊழியக்காரங்க தான், ஆனால் அவர் சொல்கிறது என்ன பண்ணுறது நான் கேட்குறதில்ல. ஆனால் எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு சாபம் விடுவார். என்ன சாபம்னா, இந்த பைபிளை எடுத்துகிட்டு நீ பைத்தியக்காரன் போல் அலைய போகிறான்னு சொல்லுவார். பாருங்கள், இந்த பைபிள் எடுத்து என்ன சொல்லுவார், நீ பைத்தியக்காரன் லோன்னு அலைய போகிறேன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ நிறைவேறி இருக்கு பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லுவார், இந்த பைபிளை தூக்கு, அது ஒன்றை தூக்குன்னு சொல்லுவார். பாருங்கள், எங்கள் அப்பாவை போய் கேள்வி பண்ணுவேன், நான் தூக்கிட்டப்பா அது என்னை தூக்கலன்னு சொல்லி என்ன பண்ணுவேன், கேள்வி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்திய தேசம் முழுவதும் தூக்கிடுச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. 1350 சபைகள் கர்த்தர் எங்களோடு இணைத்து வைத்திருக்கா பாருங்க. எல்லாம் மூத்த ஊழியக்காரங்க, எல்லாம் மூத்த ஊழியக்காரங்க தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த வேதத்தினுடைய மகத்துவம் அது மாதிரி. பாருங்களேன், எப்படி நம்மளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரா பாருங்கள். அந்த வசனம் பாருங்களேன், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியுமா, பரிசுத்தம். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இந்த வேத புஸ்தகத்தில் பாருங்களேன், அதே மாதிரி 9வது வசனம் படிங்க. 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பார்க்கும்போது பாருங்கள், ரொம்ப எனக்கு என்ன வந்துடும், சந்தோஷம் வந்துடும். பாருங்கள், நம்ம உலகெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னவோ ஜாதிலாம் வச்சுருப்பான். பாருங்கள், என்னென்னோ பிரிவுலாம் நம்மளை சொல்லுவான், நம்மளை பார்த்தா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். நான் எந்த அதிகாரியோடையும் போய் நேராக பேசுவேன். பாருங்கள், கோர்ட்டில் பேசினா கூட நான் பயப்பட மாட்டேன். என்ன, அதில் ஏதாச்சும் ஒரு வசனத்தை போட்டுருவேன், அதுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவேன், ஆர்குமெண்ட் போட்டால் ஒரு வசனத்தை போட்டுருவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த பூமியில் யாரும் உனக்கு முன்னாடி நிற்க முடியாது. அப்படி நின்னா அங்கே பேச வேண்டிய ஞானத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு கொடுப்பேன்.
பாருங்கள், எத்தனை ஒரு கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் 9 தாசல் மேலே வழக்கு போட்டால் அவங்கள ஊழியம் செய்ய விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? நான் எங்கே போகிறேன்னா கூட எனக்கு கண்காணிப்பாங்க. பாருங்கள், போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவோம், நீங்கள் சிஐடிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த மீட்டிங்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க. ஏன் அப்படி கேட்குறேன்னா, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அரசாங்கம். நான் சொல்லுவேன், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லியிருக்கப்பா, நீங்கள் உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர். ஹல்லேலூயா. இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், என்னுடைய ஆவிக்கு, என்னுடைய உலக வாழ்க்கை கேட்டிங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு பாஸ்டர்ஸுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வக்கீல் தொழில்னா என்னது? திறமையாக போய் சொல்லணும். போய் சொன்னால் தான் காசு இல்லை, அப்படி தானே? பாருங்கள், சும்மா நான் ஒரு அரசாங்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே என்கிட்ட வருவாங்க. பாருங்கள், நல்லா இருக்கிற காரியத்தை பொய்யாக மாற்றி கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. அது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா எனக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஃபீஸு? 50,000 ரூபாய் ஒரே ஒரு லெட்டருக்கு. இருக்கிறத இல்லைன்னு எழுதி கொடுக்கணும், இல்லாத இருக்குதுன்னு எழுதி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் காரில் வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப திறமைப்பா, என்னுடைய நாலேஜில் என்ன பண்ணுறோம் அதை நான் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டு சொன்னார், நீ வீட்டுக்கு போகும்போது உன் மூளையை நான் குழப்பிட்டேன்னா உன் வீடே உனக்கு தெரியாதுன்னு சொன்னார். மூளையை லைட்டாக குழப்பினா ஆச்சு, வீடே உனக்கு தெரியாது, நீ பைத்தியக்கார மாதிரி அலையணும், கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நீ வித்துட்டு இருக்கன்னு சொன்னார். பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அநேகர் அப்படி தான் ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை விற்று கொண்டிருக்கிறோம். அப்படியே வேர்த்திச்சு, காரை நிறுத்திட்டேன். ஒரு புளியா மரத்து அடியில் போய் ஓன்னு அழுறேன். ஆண்டவரே, முழங்கால் போட்டு அலறேன். பாருங்க, தேம்பி தேம்பி அலறேன். என் தரிசனம் மாதிரி நடக்கு, என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் அது. அன்றைக்கி வந்து வேலைக்கு ரிசன் லெட்டர் கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். என் மனைவிட்ட வந்து சொல்கிறேன், வேலையை விட்டுட்டோமா அப்படின்ட்டு. இப்போ தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க நல்லா ரட்சிக்க போட்டவங்க, ஜெபிக்கிறவங்க. நான் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். உங்கள் அநியாயம் பெருகி கொண்டே இருக்குது, உங்களை கேட்குறதுக்கு ஆளே இல்லை. இதான் மனுஷ தந்திரம் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்காது. ஹல்லேலூயா. எந்த தந்திரம் மாயமாலமும் நிற்காது. ஹல்லேலூயா. முகத்தை பார்க்குறான் மனுஷன், ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், அவர் பரிசுத்தர். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக உன்னை கட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த காலத்தில் முன்னாடி இருந்தோம், அவருக்கு நல்லா தெரியும் நம்முடைய வாழ்க்கை. எதுவும் அவருக்கு முன்னாடி மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொல்கிறான், பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கே நீ இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை கர்த்தருடைய பிள்ளைங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு இந்த காரியத்தை எடுத்து செய்தோம். பாருங்கள், கர்த்தர் வல்லமையாக கதவுகளை திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அரசாங்கத்தோடு நாங்கள் போய் சண்டை போடலை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நாங்கள் கொடுத்தோம், இணக்கமான ஒரு பதிலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இணக்கமாக வந்து நாங்கள் இந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்றோம், அவங்க போராடுறது கரெக்டு. அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க, வேலூர் மாவட்ட ஆட்சியர், அவங்க உரிமையை கேட்குறாங்க, அது ரொம்ப கரெக்டு. நாங்கள் சண்டைலாம் போடலாம். அவங்க என்ன செஞ்சாங்க, கோர்ட்டில் வந்து எழுதி சைன் பண்ணி கொடுத்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சண்டைலாம் போடலை, எதிர்த்து வாதாடலை. அவன் சொன்ன காரியம் அழகாக லெட்டர். 2 ஆர்டிஓ, ஒரு ஆர்டிஓன்ற 3 தாசில்தாருக்கு ஹெட்டு, 2 ஆர்டிஓ 6 தாலுக்காவுக்கு ஹெட்டில் இருக்கிற 2 ஆர்டிஓ நேரடியாக கோர்ட்டில் ஆஜராகி ரிட்டனாக எங்களுக்கு கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி சைன் பண்ணி என் கையில் கொடுத்தாங்க. அந்த காப்பியை தான் ஐயாவுக்கு நான் காமிச்சேன், ஐயாவுக்கு எனக்கு காமிச்சேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். ஆனால் என்னுடைய சாட்சியை ஒரு சிறு பகுதி உங்களுக்கு நான் சொன்ன. பாருங்கள், நிறைய நேரம் கர்த்தர் கொடுக்குற ஞானத்தை விற்கிறது. பாருங்கள், அற்பமாக நினைக்கிறது. ஆண்டவர் தான் ஞாபகப்படுத்தி சொல்கிறார். பாருங்களேன், உன்னை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. இந்த வேலையை நீங்கள் இந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்கள் தினந்தோறும் ஊழியம் செய்யணும்னு ஆசை எனக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நான் படிப்பேன். பாருங்கள், அந்தகாரமான படிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதி. இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறது என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஜாதி. அவருக்கு நல்லா தெரிஞ்சு நம்ம ஸ்டேட்டஸை சொல்கிறாரு. பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த? அந்தகாரத்தில் இருந்த.
ஆனால் நான் உனக்கு என் நாமத்தை என் புண்ணியத்தை சொல்கிறதுனால உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் நான் கொடுத்துருக்குறேன். அது என்ன ஸ்டேட்டஸ் தெரியுமா? பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா! எவ்வளோ சந்தோஷம் இந்த வசனத்தை படிக்கும்போது. பாருங்கள், அநேக நேரத்தில் நேற்று முந்தா நாள் கூட நாங்கள் எதுக்கு போயிருந்தோம், சித்தப்பாறைன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஐயா கூட போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பாஸ்டர் கேட்டாங்க, இந்த வசனம் தெரியுமா, அந்த வசனம் தெரியுமா, இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா அப்படின்னு மனப்பாடமாக அவனுக்கு கத்துற அவனுக்கு கொடுத்த தாளந்து. நான் சொன்னேன், ஐயா எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இயேசு ரத்தத்துக்கு இன்னும் வல்லம்பு இருக்குது. அந்த ரத்தம் பரிசுத்தமானது, என்னை பாவத்திலிருந்து கழுவுனது அது எதுதான்? இயேசு ரத்தம் தான். அது என்னை நம்பி ஊழியத்துக்கு அழைச்சிருக்குது ஐயா, அதுக்கு தான் நான் வந்தேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா! வேறு எதுவும் எனக்கு தெரியாது. இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா! மற்றவன் என்னை பாவியாக பார்த்தாலும் குற்றவாளியாக பார்த்தாலும் என் தோற்றமோ என்னுடைய படிப்போ யாரும் என்னை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு என்னை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஏன்னா எல்லாம் யோசிக்கும் போது கேட்பாங்க பாருங்கள், ஒரு அட்வொகேட் ஆச்சு என்ன பண்ணுவாங்க, போனால் ஏமாத்திடுவாங்களோ, அப்படி தான் சேன்பாக்கத்துக்கு நான் வந்தேன் பாருங்கள். அப்படி தான் வந்து பார்த்தேன். ஆனால் இங்கே இருக்கிற ஊழியக்காரங்கெல்லாம் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா! அவர் மூத்த போதகர், ஐயா யார் சார், நீ தாராளமாக செய்யுங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. உங்கள் பாஸ்டர் உடனடியாக என்ன பண்ணாங்க, அதற்கான உதவிகள் செய்தாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டு நம்மோடு கூட இருப்பதனால. ஹல்லேலூயா! நம்ம தரிசனத்தை அவர் நிச்சயமாக ஆண்டு அங்கீகரிப்பாராம். இன்றைக்கு ஜெயம் எடுத்தோம் ஏசப்பா நாமத்தில். அநேக இடத்துல என்னென்னோ பதவி கொடுக்குறாங்க, பிஷப் கொடுக்குறாங்க, ஆர்ச்சி பிஷப் கொடுக்குறாங்க, என்னென்னோ கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுடைய பேராயத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. சாதாரணமான செயலாளர், பொருளாளர், தலைவர் தான் இருப்போம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு அது தேவையில்லை. எது முக்கியம்? இது கடைசி காலம், நமக்காக யுத்தம் பண்ண வேண்டிய காலம். நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுது. அரசாங்கம் கொடுத்தது போல இருக்குது, ஆனால் ஒன்று கூட என்ன செய்யலை, கையில் வந்து கிடைக்கல. பாருங்கள், எத்தனை ஊழியக்காரங்க இங்கே மூத்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள். யாராச்சும் ஒருத்தர் பென்ஷன் வாங்குறாங்களா? யாரும் வாங்கலை. யாரும் அதை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கலை. ஆனால் நாங்கள் சொன்னோம், இப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஊழியக்காரங்களாம் எங்கள்கிட்ட என்ன பண்ணுங்க, விண்ணப்பத்தை கொடுங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், அரசாங்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிறுபான்மைத்துறையிலேருந்து இப்போ 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை முதல்ல என்ன செய்யுங்க, வாங்குங்க. நீங்கள் அந்தந்த பாஸ்டர்கிட்ட சைன் பண்ணி, இல்லை நீங்கள் பாஸ்டர் அந்த சீல் போட்டு சைன் பண்ணி என்ன பண்ணலாம், டைரெக்ட் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அப்படி முடியலன்னா எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்கள், இன்னொரு வசனம் அதில் முடிச்சிடலாம். பாருங்கள், 15வது வசனம் முடிச்சுங்க, 10வது வசனம் முடிச்சிருங்க. முன்னே நீங்கள் ஆமென். பிரியமானவர்களே, விலகி விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகள். பாருங்கள், ஒரே ஒரு விஷயம், நம்ம பாவத்திலிருந்து மீந்துட்டோன்றதை யார் சொல்லணுமா? பிரஜாதிகள் சொல்லணுமா? நம்முடைய நற்கிரைகளுக்கு கண்டு என்ன செய்யணும், அவங்க சொல்லணும். அதுதான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா! ஆண்டவர் எல்லாமே உங்களை சொல்லிட்டார். பாருங்கள், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. இது யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். நம்முடைய பழைய வாழ்க்கை நமக்கே தெரியும். பாருங்கள், ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம், இப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினதுக்கு பிறகு, இரக்கம் பெற்ற பிறகு, முன்னே நீங்கள் இரக்கம் பெறலை, இப்பொழுது என்ன பண்ணிட்டீங்க, இரக்கம் பெற்றவளாக இருக்கிறோம். அந்த இரக்கன்றது சாதாரண விஷயம் இல்லை, விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு. ஹல்லேலூயா! பாருங்கள், தண்டனைக்குரியவளாக இருக்கணும். பல பல சட்டப்படி, இந்திய அரசு சட்டப்படி பார்த்தோன்னா எத்தனை முறை நம்ம தண்டிக்கப்பட்டவங்களாக இருக்க வேண்டியவங்க தெரியுமா? அவங்களாம் ஆண்டவர் இரக்கமாக ஆக்கி என்ன பண்ணியிருக்காரு, இப்போது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம மனசாட்சிக்கு தெரியும். பாருங்கள், எத்தனை முறை தண்டிக்கப்பட வேண்டிய நாம இப்போ என்ன செய்கிறோம், அவருடைய பரிசுத்தவான்களாக நம்ம எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! பாருங்கள், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டு சொல்ல பாருங்களேன். படிங்க, 11வது வசனம் மட்டும் படிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சை, அதை விட்டு விலகி, நல்ல கவனிச்சிங்க, புறஜாதிகள். நீங்கள் எந்த விஷயத்தில், நான் முன்ன பாருங்கள், சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சேன், பொய் சொன்னேன், என்ன பண்ணேன், நல்லா சம்பாதிச்சேன். ஆனால் அந்த விஷயத்தில், விரோதமாய் பேசும் விஷயத்தில், நம்ம நற்கிரிகளை கண்டு அவர் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. ஹல்லேலூயா!
நம்மளை பார்த்து நம்ம சாட்சியை பார்த்து யார் அவங்கள மையப்படுத்தணுமா? அவன்ப்பா இவன் நல்ல மனுஷன்ப்பா, நேற்று வரைக்கும் குடிகாரனாக இருந்தான், இன்றைக்கி நல்லா தெரிஞ்சிட்டான்ப்பா, நேற்று வரைக்கும் பொய்யனாக இருந்தான், ஏமாற்றுக்காரனாக இருந்தான், தந்திரமாக இருந்தான், நான் இன்றைய ஆண்டுடைய பிள்ளையாக மாறினது, இயேசுவை ஏற்றுக்கொண்டது, அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? ஆசீர்வாதமாய் மாறிச்சு. ஹல்லேலூயா. புறஜாதிகள் தேவனை மையப்படுத்தணுமா? ஹல்லேலூயா. படிங்க, இன்னொரு ஒன்று படிங்க, தொடர்ந்து படிங்க. இதில் கண்டினியூ பண்ண, தேவனை மையப்படுத்தும்படி நீங்கள் நல் நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லார். நான் சொல்ல, வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி, ஒவ்வொரு நாளும் சாட்சி. கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்கள் இருதயத்தில் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் எல்லாம் மூத்த ஊழியக்காரங்க, ஊழியத்துக்கு நல்லா அனுபவப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தவறு செஞ்சுருந்தாலும் நம்முடைய முன் வாழ்க்கை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அந்த காலத்தில் இருந்தால் யாருக்கு தெரியும்? அழைத்தவருக்கு தெரியும், இல்லை நம்மளை கொண்டு வந்தவருக்கு தெரியும் பாருங்கள். ஆனாலும் அவருடைய நீதினால் நம்ம பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் என்ன செய்யணும்? இது கடைசி காலம். ஒரு கையில் ஆயுதம், ஒரு கையில் வேலை நீங்கள் செய்யணும் பாருங்கள். ஆயுதம் என்ன? சட்டம். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும், ஞானமாய் புரிந்து கொள்ளணும். நமக்கு அது பாதுகாப்பு. நீ கட்டி வைத்திருக்கிற ஆலயத்தையும் ஊழியத்தையும் விசுவாச குடும்பத்தையும் நீ காப்பாற்றணும். ஹல்லேலூயா. இதுதான் கடைசி. ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். அப்படியே பாதியில் விட்டு போகல. நம்முடைய அறிவின்மையினால் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இழந்து போகிறோம் பாருங்கள். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல வேண்டியது பாருங்கள், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்தவங்கன்னு சொல்லி உங்கள் பேர் என்ன பண்ணுங்கள்? உங்கள் பேர் நீங்கள் கெசட்டில் மாற்றலனா கூட 60 ரூபாய் கட்டினீங்கன்னா இ-சேவை மையத்தில் என்ன பண்ணலாம்? ஈஸியாக மாற்றிடலாம். அவங்களால மாற்ற முடியலனா கூட பாஸ்டர் அப்ளிகேஷன் கொடுங்க, நாங்களே என்ன பண்ணுறோம்? மாற்றி கொடுக்குறோம். அதுவும் நாங்களே அந்த சேவையை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அது முக்கியமாக செய்யுங்க. ஆண்டுடைய ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டவங்க அதுக்கான காரியங்களை சரியாக இருக்கணும் பாருங்கள். அதே மாதிரி ஆலயத்துக்கு பாதுகாப்பு. நீங்கள் பாருங்கள், 7 நபர்களை நீங்கள் அங்கே போய் பதிவு செய்யும்பொழுது அந்த 7 புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாங்க? என்ன பேர் போட்டு கொடுத்தாங்க? ஏன் சின்ன இல்லைங்களா பாஸ்டர்? உங்கள் சர்ச்சு பேர் அதில் வந்துச்சா? என்ன சர்ச்சு உங்கள் பேர்? பாருங்கள், அவங்க ஜெப வீடுன்னு வரும். போதகர் பேர் யார் வந்துச்சு? சத்யபாலன். அப்போது அந்த 7 பேர் கொடுக்கும்போது அது கம்பெனி ஆக்டில் வரும்போது அது ஒரு ஸ்ட்ரக்சராக மாறுது. இப்போ நாளைக்கு ஒரு அரசாங்கம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? திரும்ப ஆயுதமா? ஏன்னா அந்த புக்கில் எல்லாம் டெப்டி கலெக்டர் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பண்ணியிருக்காங்க. அதனால் அரசாங்கம் நம்ம சைன் பண்ணி நம்மகிட்ட ஒரு அடையாளமும் கிடையாது பாருங்கள். அடிக்கடி சொல்லுவேன் நான், என்னென்ன அடையாளமும் இருக்குது. ஆனால் இப்போ என் கையில் என்ன இருக்குது? நான் சத்தியத்தை சொல்லலான்னு சொல்லி அரசாங்கம் கையெழுத்து போட்டு என்ன பண்ணியிருக்கு? கலெக்டர் சைன் பண்ணி நான் உபதேசியான்னு சொல்லி அட்டை கொடுத்துருக்குப்பான். இதுதான் மேலான பணி. ஹல்லேலூயா. அடையாளம், இது எனக்கான அடையாளம். நான் எவ்வளோ படிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டுடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்குற அடையாளம், இதை நீ கண்டிப்பாக வச்சுருக்கணும். இதை எத்தனை பேர் நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களின்படி ஒரு இதயத்தின் ஆழத்தில் நம்ம எங்கேருந்து வந்தோம், எப்படி இருக்கணும், எப்படின்னு சொல்லி ஆண்டவங்களோடு பேசியிருப்பார். கர்த்தர் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நம்ம மத்தியில் அந்த ZPF ஊழியத்தினுடைய ஸ்தாபர்களுக்கும் எங்களுடைய மூத்த போதகர் ஐயா ராஜையாவுக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். எங்கள் பேராயத்தின் சார்பாகவும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக எங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில கேட்டும் நமக்கு தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறதான அந்த உரிமைகளையும் நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதை குறித்ததான ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அலுவலகத்தை அணுகி அதுக்குண்டான காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி உங்களுடைய கரத்தில் அதுக்குண்டாக இருக்கிறதான விவரங்களை கொண்டாக இருக்கிறதான அந்த கையடை கொடுப்பார்கள். அதை படித்து அதில் எதாவது சந்தேகம் இருக்கக்கூடுமானால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய சிறப்பு அழைப்பை ஏற்று வந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அருமையான பாஸ்டர்களுக்கு சீயோன் விடுதலை கூடாரத்தின் சார்பாகவும் இந்த ஊழிய நல கூடுகின்ற கமிட்டி சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு கூட இணைந்து வந்திருக்கிறதான தேவ ஊழியருக்கும் எங்களுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது பாடலை பாடும் பொழுது தேவனுக்கென்று நாம் காணிக்கையை நாம் செலுத்தோம். நம்ம தெலுங்குதான ஜோதியம்மா முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. நாம் தேவனுக்கென்று காணிக்கை செலுத்தி நாம் ஜபத்தோடு கூட ஆசிர்வாதத்தோடு கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக.